ஹாய் காய்ஸ், ஐம் நிவிதா. இந்த வீடியோவில் ஆப்டிடியூடில் இருக்கிற சில கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு, வாட் இஸ் த லென்த் ஆஃப் த லாங்கஸ்ட் ராட் தட் கேன் பி புட் இன் ஏ ஹெமிஸ்பியரிக்கல் பவுல்? ஒரு பவுல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் வந்துட்டு ஒரு ஒரு ராடை வந்து நீங்கள் வைக்கணும், ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இருக்கிறதுலே லாங்கஸ்ட்டாக இருக்கும். ஓகே, லைக் நீங்கள் எங்கே வேணால் வைக்கலாம்ல, இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம், இங்கே வைக்கலாம், எங்கே வேணால் வைக்கலாம். ஸோ வைக்கும்போது அதுதான் இருக்கிறதுலே லாங்கஸ்ட்டாக இருக்கணும், அதோட சைஸ் தான். இந்த ஹெமிஸ்பியரிக்கல் இதோட ரேடியஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. சச் தட் நோ எண்ட் ஆஃப் த ராட் இஸ் அவுட் சைட் த பவுல். அந்த ராட் வந்துட்டு பவுலோட அவுட் சைடில் இருக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ அந்த ராடோட திக்னஸ் எல்லாமே ரொம்ப சின்னதுன்னு வச்சுக்கோங்களேன். திக்னஸை பேஸ் பண்ணி எதுவும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. நீங்கள் வந்து அந்த ஹைட் ஆஃப் த ராட் மட்டும் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோன்னா கண்டிப்பாக டயமீட்டர் தான் வந்துட்டு லாங்கஸ்ட் கார்டு மாதிரி, கரெக்டாக? டயமீட்டரில் வச்சா தான் உங்களுக்கு வந்து மேக்ஸிமமான லென்த் கிடைக்கும். ஸோ டயமீட்டர் அப்படிங்கிறது வந்து இங்கே 10 சென்டிமீட்டர், இங்கே 10 சென்டிமீட்டர்னா 20 சென்டிமீட்டர் வரும். ஸோ அப்போ இதோட ஆன்சர் வந்துட்டு இது 10√4 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ 10 × 2ன்னு எழுதலாமா? விச் இஸ் 20 சென்டிமீட்டர்னு வரும். புரியுதா? நம்மளை குழப்புறதுக்காக நம்ம டேரெக்டாக 20 சென்டிமீட்டர்னால் நம்ம யோசிச்சிருவோம் இல்லையா? ஸோ நம்மளோட குழப்புறதுக்காக 10√4 சென்டிமீட்டர் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் ஓவர். நெக்ஸ்ட்டு பாருங்கள், A and B have in their collection காயின்ஸ் வச்சுருக்காங்க, ருபீஸ். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம், A and B அப்படின்னு சொல்லிட்டு. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டு 1 ரூபி காயின் வச்சுருக்கீங்க, 2 ரூபி காயின் வச்சுருக்கீங்க, 5 ரூபி காயின் வச்சுருக்கீங்க, 10 ரூபி காயின் வச்சுருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு 3:2:2:1 ரேஷியோவில் வச்சுருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு 4:3:2:1 ரேஷியோவில் வச்சுருக்காங்க, சரியா? Total number of coins with each of them is equal. அதாவது நம்பர் ஆஃப் காயின்ஸ் ரெண்டு பேருக்குமே சேம். உங்ககிட்ட எத்தனை நம்பர் ஆஃப் காயின்ஸ் இருக்கோ அவ்வளோ நம்பர் தான் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் இருக்குது. ஒருவேளை உங்ககிட்ட 30 காயின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் 30 காயின் தான் இருக்குது, ஓகேவா? இப்போ என்னென்னா, the value of the coin with A is 270. நீங்கள் வந்துட்டு ஒரு ரேஷியோவில் வச்சுருக்கீங்கல்ல, அந்த ரேஷியோவில் வச்சுருக்கிற காயினோட வேல்யூ வந்துட்டு 270ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்டோட காயினோட வேல்யூ அப்போ என்னன்னு கேட்குறாங்க, புரியுதா? நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபாலாம் வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறமேட்டு உங்ககிட்ட இருக்க ரேஷியோ 3:2:2:1. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்க ரேஷியோ 4:3:2:1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் உங்ககிட்டயும் வந்து நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து சேமாக தான் இருக்குது. ஓகே, அடுத்தது வந்துட்டு உங்ககிட்ட இருக்கிறதோட வேல்யூ 270னா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எவ்வளோ வேல்யூவில் இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் A கிட்ட இருக்கிறது 3:2:2:1ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போனா என்ன அர்த்தம்? உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட்டுன்னு பார்க்கும்போது, இந்த இதில் டோட்டல் அமௌண்ட்டுன்னு பார்க்கும்போது 3னா என்னது? 1 ரூபா வந்து 3 ரேஷியோவில் இருக்குது, கரெக்டாக? 1 ரூபி 3 ரேஷியோவில் இருக்குது. அப்போ 3 × 1 வந்து 3 ருபீஸ் ப்ளஸ் 2 ருபீஸ் வந்து ரெண்டு இருக்கிற மாதிரி. ஸோ 2 × 2 4ன்னு வரும். அதுக்கப்புறம் 5 ரூபா வந்து 2 ரேஷியோவில் இருக்குது. ஸோ 5 × 2 வந்து 10ன்னு வந்திருக்கும். அதுக்கப்புறமேட்டு 10 ரூபா வந்து அதோட வேல்யூ 1 ரேஷியோவில் இருக்குது. ஸோ 10 × 1 வந்து 10ன்னு வந்திருக்கும், ஓகேவா? ஸோ டோட்டல் அமௌண்ட் என்னது? 27 ருபீஸ் அப்படின்னு ஆயிருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து உங்களோட இதை மட்டும் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, உங்களோட சம்மந்தப்பட்ட விஷயத்தை மட்டும் நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ பேசிக்காக ரேஷியோனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வந்துட்டு உங்ககிட்ட 10 ரூபா, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து 5 ரூபா இருக்குது அப்படின்னா ரேஷியோவில் சொல்கிறீங்கன்னா 2:1ன்னு சொல்லுவீங்க, புரியுதா? ஸோ 2:1ன்னு சொல்கிறது வந்து ஒரு ஜென்ரலைசேஷன் மாதிரி. அது கூட வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ இதை பொறுத்தவரை என்ன பண்ணியிருக்காங்க, 5 மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. ஒருவேளை உங்ககிட்ட 8 ருபீஸ் இருக்குது, உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட 4 ருபீஸ் இருக்குன்னா அதே நம்ம 2:1ல் தான் எழுதுவோம், புரியுதா? இதை பொறுத்தவரை இதில் 4ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, இங்கே 5ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ரேஷியோக்கு சிம்பிளாக இது வந்து எந்த நம்பர் கூட மல்டிப்ளை பண்ணி தான் வரப்போகுது. அந்த நம்பரை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இது சும்மா இதோட மல்டிப்ளை பண்ணி நான் முதல்ல டோட்டல் அமௌண்ட் வந்து இந்த ரேஷியோக்குன்னு பார்த்தீங்கன்னா, லைக் இதெல்லாமே ஒரு ரேஷியோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து 27. அக்கார்டிங் டு த கொஷின் உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 270 ருபீஸ்ன்னு சொல்லிட்டாங்க, ஓகேவா? அப்போ வந்துட்டு நம்பர் ஆஃப் சச் ஸ்லாட்ஸ் எவ்வளோ வரும்னா 270 / 27. இப்போ இந்த நீங்கள் சொன்னீங்கல்ல 5ஆல் மல்டிப்ளை பண்ணும், 4ஆல் மல்டிப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அந்த எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, டோட்டல் அமௌண்ட் டிவைடட் பை இப்போ நீங்கள் இந்த ஒரு ரேஷியோக்கு கண்டுபிடிச்ச அமௌண்ட்டை வந்து டிவைட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மாதிரி எத்தனை ஸ்லாட்ஸ் வரும்? 10 ஸ்லாட்ஸ் வரும்ன்றது தெரிஞ்சிடுச்சு. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் காயின்ஸ்னு சொல்லும்போது இந்த ரேஷியோவில் இருக்குது, இன்டூ 10 பண்ணும்போது 30, 20, 20, 10ன்னு தெரியுது. அதாவது 1 ரூபி காயின் வந்து 30 இருக்குது,
ஓகேவா? அதே மாதிரி 2 ரூபா காயின் வந்து 20 இருக்குது, 5 ரூபா காயின் வந்து 20 இருக்குது, 10 ரூபா காயின் வந்து 10 இருக்குது. ஸோ அப்படி பார்த்தா தான் எல்லாத்தையும் சேர்க்கும் போது 270 வரும். சரியா? சரி, அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா நம்பர் ஆஃப் காயின்ஸ் எவ்வளோ? 80 காயின்னு வந்துருச்சு. ஏற்கனவே என்ன கொடுத்துட்டாங்க, உங்ககிட்டயும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டேயும் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து சேமாக தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுக்கும் கேல்குலேட் பண்ணலாம். ஓகே, 4:2 3:2:1 அப்படின்னு சொல்லும்போது காயின்ஸ் இதை பொறுத்தவரையில் ரேஷியோவில் பொறுத்தவரையில் அவங்கக்கிட்ட எத்தனை நம்பர் ஆஃப் காயின்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4 + 3 + 2 + 1 வந்து 10ன்னு வரும். ஸோ மொத்தமாக 80 காயின் கரெக்டாக. ஸோ 80 / 10ன்னு சொல்லும்போது 8ன்னு வரும். ஓகே, ஸோ நம்ம அந்த நம்பர் கண்டுபிடிக்கிறோம். நீங்கள் கேட்கலாம், முதல்ல நம்ம வந்துட்டு இவங்களை பொறுத்தவரையில் அந்த அமௌண்ட்டை நம்ம வந்து பண்ணணும் கரெக்டாக. இந்த இடத்த பொறுத்தவரை நம்ம வந்து 1 × லைக் 1 rupee × 3 + 2 rupee × 2 + 5 rupee × 2 + 10 rupee × 1 அப்படிங்கிற மாதிரி அமௌண்ட் எடுத்து இந்த அமௌண்ட்டோடு நம்ம வந்து டிவைட் பண்ணணும் இல்லையா? நீங்கள் கேட்கலாம், அப்போ இங்கே மட்டும் ஏன் நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் காயின்ஸை பேஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே எனக்கு கொடுத்துருக்குற ஹிண்ட் படி இங்கே நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து 80 காயின்ஸ். அப்போ அதை பேஸ் பண்ணி தானே என்னால் கால்குலேட் பண்ண முடியும். புரியுதா? ஏன்னா இவங்க வந்து வேல்யூ ஆஃப் த காயின் கேட்குறாங்க, இவங்க வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போ ஏக்க பொறுத்தவரை நீங்கள் வேல்யூவை பேஸ் பண்ணி எடுத்து அந்த மல்டிப்ளை பண்ணி நீங்கள் நம்பர் ஆஃப் காயின்ஸ் எடுத்துட்டீங்க. இப்போ நம்பர் ஆஃப் காயின்ஸை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஸ்லாட் எடுத்து ஸ்லாட்டை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 12:24 மல்டிப்ளை பண்ணும்போது 4 8s 12, 8 3s 24, 8 2s 16, 8 1s 8ன்னு நம்பர் ஆஃப் காயின்ஸ் இப்படி வரும். அதுலேருந்து டோட்டல் அமௌண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னா ரூபா காயின் வந்து 12 இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே 12ன்னு வந்திருக்கும். அதுக்கப்புறம் 2 ரூபா காயின் வந்து 24 இருக்குது, அப்போ 48. ஓகே, 5 ரூபா காயின் வந்து உங்களுக்கு 16 இருக்குது, அப்போ 16 × 5, 6 5s 33, 5 1s 5, 18 வரும். அப்போ 10 ரூபா காயின் வந்து 8 இருக்குது, ஸோ 10 × 8 வந்து 18 வரும். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து 214 வரும். புரிஞ்சுதா? நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இருக்கிற டேட்டா படி பார்க்கும்போது ஏக்கு வந்து இந்த மாதிரி 270 rupeesன்னு கொடுத்துட்டாங்க. அதனால் இதை பேஸ் பண்ணி நீங்கள் ருப்பீஸில் எடுத்து நீங்கள் அந்த ஸ்லாட்டை கண்டுபிடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் காயின்ஸை கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்புறம் கொஷனில் கொடுத்துருக்காங்க என்னது, டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் ஈச் ஆஃப் தெம் இஸ் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. இவங்கக்கிட்ட எவ்வளோ நம்பர் ஆஃப் காயின்ஸ் இருக்கோ அப்போ அவங்கக்கிட்ட அவ்வளோ நம்பர் ஆஃப் காயின்ஸ் தான் இருக்கும். அப்போ ஒரு ஸ்லாட்டில் 10 காயின் இருந்ததுன்னா 80 காயின் தான் டோட்டல். அப்போ டிவைடட் பை 10ன்னு சொல்லும்போது 8ன்னு வரும். அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் காயின்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து அந்த அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறீங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, the difference of the squares of two distinct 2-digit number with one being obtained by reversing the digit of the other is always divisible by. இது வந்து நம்ம முதல்ல பிரிச்சுக்கலாம். பார்த்தா கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். the differenceனால் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். difference of the ஸ்கொயர் நம்பரை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். 2 டிஸ்டிங்க்னா வேறு நம்பர் 22 33 அப்படிலாம் எடுக்கக்கூடாது. 13 அந்த மாதிரி டிஸ்டிங்க்டாக 2 நம்பருமே லைக் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற நம்பர் தான் எடுக்கணும். வித் ஒன் பீயிங் அப்டைன்டு பை ரிவர்சிங் த டிஜிட் ஆஃப் த அதர். எதுக்கு இடையில டிஃப்ரென்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 13ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 13 நீங்கள் ஸ்கொயர் பண்ணிடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இதை ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா 31ன்னு வரும். 31 நீங்கள் ஸ்கொயர் பண்ணிடணும். அது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்கிற டிஃப்ரென்ஸ் எடுக்கணும். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 12 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, 144 வரும். ரிவர்ஸ் பண்ணிங்கன்னா 21 பண்ணிங்கன்னா 441ன்னு வரும். இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் ரிவர்ஸ் எடுக்கணும். சரிங்களா? the difference ஓகே சப்ராக்ட் பண்ணுறது ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் 2 distinct 2-digit நம்பர். ஓகே, வித் ஒன் பீயிங் அப்டைன்டு பை. ஒன்று வந்து எப்படி கிடைக்குது அப்படின்னா ரிவர்சிங் த டிஜிட்ஸ் ஆஃப் த அதரோட டிஜிட்ஸாக இருக்குது ரிவர்ஸ் பண்ணுறதுனால. சரி, இதை கண்டுபிடிச்சாச்சு. இஸ் டிவிசிபிள் பை. அப்படி டிஃப்ரென்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும்ல, அது வந்து எதால் டிவிசிபிள் ஆகும்னு கேட்குறாங்க. 4 6 10 11ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த வேல்யூவை 4ஆல் டிவிசிபிள் பண்ணி பார்த்தீங்கன்னா 74.25ன்னு வருது, பாயிண்டில் வருது. டிவைடட் பை 10ஆல் பண்ணி பார்த்தீங்கன்னா 29.7ன்னு வருது. டிவைடட் பை 6ஆல் பண்ணி பார்த்தீங்கனாலும் டெசிமல். டிவைடட் பை 11ஆல் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஆன்சராக வந்துடுது. சரி, இன்னொரு நம்பர் எடுத்து செக் பண்ணிடலாம். 13 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 169, 31 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 961. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 792 டிவைடபிள் பை 11ஆக இருக்குது. 25 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 625, திருப்பி போட்டிங்கன்னா 52 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2704ன்னு வரும். ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 2097. இது எல்லாமே 2 டிஜிட்ஸ் நம்பர் மட்டும் தான் அப்ளை ஆகும்.
இது டிவைடட் பை 11 பண்ணும்போது ஆப்வியஸ்லி உங்களுக்கு 189 டிவிசிபிள் ஆகுது. ஸோ இது எல்லாமே இந்த மாதிரி வரும்போது இட்ஸ் ஆல்வேஸ் டிவிசிபிள் பை 11 அப்படின்ற மாதிரி வரும். சரியா? நெக்ஸ்ட்டு ஒரு கொஷின் பார்க்கலாம். என்னென்னா, ஒரு எக்ஸாமினேஷன் இருக்குது, அதில் 10 கொஸ்டின் இருக்குது. ஓகேவா? ஒரு கரெக்ட் ஆன்சருக்கு உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். ஒரு தப்பான ஆன்சருக்கு உங்களுக்கு -1 மார்க், ஏற்கனவே இருக்கிற மார்க்லேருந்து ஒரு மார்க் மைனஸ் ஆகிடும். நீங்கள் அட்டெம்ப்டே பண்ணலைன்னா அதுக்கு 0 மார்க். ஓகேவா? எது வந்து பாசிபிள் ஸ்கோராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டோட்டலாக வந்துட்டு 10 கொஸ்டின் தான். ஓகே, 10 கொஸ்டினில் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறதுக்கு 2 மார்க்கு, இன்கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா -1 மார்க்கு, அட்டெம்ப்டே பண்ணலைன்னா அதுக்கு வந்து 0 மார்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு -9ன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இருக்கோங்களேன். ஒருத்தர் வந்து 9மே ராங் ஆன்சராக கொடுத்துருந்தான்னு வச்சுக்கோங்க, 1 மட்டும் அட்டம் பண்ணி அதுக்கப்புறமேட்டு 1 மட்டும், டோட்டலாக 10 கொஸ்டின் இருந்ததா? டோட்டலாக 10 கொஸ்டின் இருந்தது. ஓகே, அதில் வந்துட்டு எதுவுமே அட்டம் பண்ணாமல், ஓகே, 9மே ராங் ஆன்சராக கொடுத்துருந்தானா -9 மார்க் வரக்கு வாய்ப்பு இருக்குது. -3 மார்க்குக்கு வந்துட்டு -7, அடுத்த ஆப்ஷன் என்னென்னா -7. ஓகேவா? -7க்கு எப்போ வாய்ப்பு இருக்குது? 7 ராங் ஆன்சர் கொடுத்தானா லைக் -1 சொல்லிட்டு -7 வரக்கு வாய்ப்பு இருக்குது. மீதி 3 அட்டம் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதே மாதிரி -9னா 9மே தப்பான ஆன்சர் கொடுத்துட்டு 1 மட்டும் அட்டம் பண்ணாமல் இருந்ததுன்னா 10 கொஷினுக்கு இப்படி கரெக்டாக வந்திருக்கும். 17னா அதுவும் வந்து 9 ரைட்டான ஆன்சர்னால் என்ன வரும்? ஒரு கொஷின் கரெக்டாக இருந்ததுன்னா 2 மார்க்கு, 9 கொஷின் கரெக்டாக இருந்ததுன்னா 18 மார்க்கு. ஓகேவா? 1 மட்டும் ராங்காக சொல்லியிருந்தானா -1 மார்க்கு. இப்போ 18 - 1 என்னது 17ன்னு வரும். ஓகேவா? ஸோ அப்போ அதுவுமே வந்து உங்களுக்கு என்ன தான், கரெக்டாக தான். 17னும் உங்களுக்கு வரக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு 19 தான் உங்களுக்கு பாசிபிளே இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு வேளை 10 கொஸ்டின் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 10 கொஸ்டினுமே கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒன்று 20 மார்க் வரும். ஓகே, அதுக்கப்புறம் உங்களால் -1 பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு நீங்கள் 10 கொஷினுமே ஆன்சர் பண்ணிட்டீங்க, எல்லாமே கரெக்ட்னா 20 மார்க் ஆயிரும். சரி, நான் வந்துட்டு ஒன்று மட்டும் தப்பாக எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னால் 9 கொஷின் கரெக்டாக, அப்போ அதுக்கு 18 மார்க் வருமா? ஒன்று வந்து தப்புன்னு சொல்லும்போது உங்களுக்கு -1 ஆகிடும், லைக் 17க்கு போயிடும் உங்களுக்கு. ஓகேவா? அப்போ 19 மார்க் எடுக்கிறது தான் வந்து பாசிபிளே இல்லை அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வரும். ஓகே, ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின் தான். நீங்கள் லாஜிக் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின் தான். சரியா? நெக்ஸ்ட் பாருங்கள். 2 ants initially at dramatically opposite path A and B on a circular ring of radius R. ஒரு சர்க்குலர் ரிங் இருக்குது, அதனோட ரேடியஸ் வந்து R அப்படின்னு சொல்லிட்டாங்க. AB அப்படின்னு சொல்லிட்டு 2 பாயிண்ட் இருக்குது. ஓகேவா? ஸோ என்ன சொல்கிறாங்க, 2 ஆண்ட், இங்கே ஒரு ஆண்ட் இருக்குது, இங்கே ஒரு ஆண்ட் இருக்குது. ஸ்டார்ட் கிரேவிங் டுவர்ட் டு கேட்ச் அதர். ஒன்றும் இப்படியே வருது, தவழ்ந்து லைக் ஒன்று பிடிக்க வருது. ஓகே, the speed of one at A is half of that of the other at B. அதாவது ஆண்ட் ஏவோட ஸ்பீடு வந்து ஆண்ட் பியோட ஸ்பீடை விட பாதி தான். ஆண்ட் பி தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது, ஆண்ட் ஏ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போகுது. ஓகே, the point at which they meet is at a straight line distance of. ஸோ அது வந்துட்டு ஒரு பாயிண்ட்டை மீட் பண்ணோம்ல, அது வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருக்காங்க, அது மீட் பண்ணுற பாயிண்ட்டு. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஆப்வியஸ்லி அது இப்படி வரும், இது இப்படி வரும், அப்போ தான் ரெண்டுமே மீட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்துட்டு இந்த நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்துட்டு ஸ்பீடு வந்து ஹாஃப்னு சொல்கிறாங்க, ஏ வந்துட்டு மெதுவாக தான் போகுது, பி வந்து டபுள் மடங்காக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஸ்பீடு இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். கரெக்டாக? டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீடு வந்து உங்களுக்கு ஹாஃபாக இருக்குன்னா டிஸ்டன்ஸும் உங்களுக்கு ஹாஃப் ஆகிடும். ஏன்னா ஸ்பீடோ டிஸ்டன்ஸோ என்னது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா? டிஸ்டன்ஸ் எவ்வளோ ஸ்பீடு எவ்வளோ கம்மியாகுதோ அதே அளவு டிஸ்டன்ஸோ கம்மியாயிடும். அப்போ பாதினா இப்போ இந்த ஆண்டே பாதி அளவு தான் போயிருக்கும். புரியுது? ஆண்ட் பி 2 மடங்கு போயிருக்கும். 2 மடங்குனா இது வந்து 1 மடங்காக போயிருக்கும். அப்போ டோட்டல் ஆங்கிள் உங்களுக்கு என்னன்னு தெரியும், 180 டிகிரின்னு தெரியும். இது 2 மடங்கு அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இப்போ 180லேருந்து 2 மடங்குன்னா என்ன வரும், 2/3. புரியுதா? டோட்டல் வந்து நீங்கள் 3, அதில் லைக் 2 மடங்காக போகிறதுனால நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 60 = 120. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், 180ன்னு இருந்துச்சுன்னா 2 மடங்குனா 120, 1 மடங்குனா 60, அப்படி தானே பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகும்.
அப்போ இப்போ இந்த இடத்துல வந்து ஆன்ட் ஏ நிற்கும், இந்த இடத்துலையும் ஆன்ட் பி வந்து நிற்கும். ஓகேவா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா அது வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்குது, அதை வந்து நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ பேசிக்காக வந்துட்டு இந்த டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்களேன். இந்த ஏங்கிற ஆண்ட் வந்து இங்கேயோ இங்கேயோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இது 60 டிகிரின்னு வச்சுக்கோங்க. இது 60 டிகிரி அப்படின்னா லைக் எப்படி சொல்கிறது, இங்கேருந்து இதோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னா இதுவுமே லைக் 60 டிகிரி, இதுவுமே லைக் 60 டிகிரி அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்லாம் எல்லா சைட்ஸுமே ஈக்குவல். இதனோட ரேடியஸ் ஆர்னா டெஃபினட்டாக இதனோட ரேடியஸும் ஆர் தான். ஸோ அதனால் ஆர் ஃப்ரம் ஏ அப்படின்னு சொல்ல வேண்டியதுதான். ஓகேவா? ஸோ இது வந்து 1 மடங்கு, இது வந்து 2 மடங்கு. ஸோ இது 60, இது 120 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இதோட டிஸ்டன்ஸ் நம்ம சொல்லணும். லைக் இதோட டிஸ்டன்ஸு இங்கேருந்து இது வந்து 2 மடங்கு தானே. அப்போ நீங்கள் இங்கே ஒரு டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட டிஸ்டன்ஸ் விச் இஸ் சேம் அஸ் இதோட டிஸ்டன்ஸ் அப்படில மாதிரிலாம் வரும்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த செமி சர்க்கிளோட ப்ராப்பர்ட்டிலாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா 60 டிகிரி 60 டிகிரி. அப்போ இதுக்கும் இதுக்கு இடையில ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்னால இதுவும் ரேடியஸ் இதுவும் ரேடியஸ்ன்னு வரும். ஸோ இது வந்து என்னது ஆர் ஃப்ரம் ஏன்னு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வந்து வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஹோல் லட்டூஸ் ஹேவிங் த டயமீட்டர் ஆஃப் 6 சென்டிமீட்டர். இப்போ ஒரு லட்டு இருக்குது. ஓகேவா? அதோட டயமீட்டர் வந்து 6 சென்டிமீட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. தட் கேன் பி பிளேஸ்ட் இன் அ பார் தோஸ் இன்னர் டைமென்ஷன்ஸ் ஆர். ஸோ இதை வந்துட்டு ஒரு பாக்ஸில் வைக்க போகிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த பாக்ஸில் இருக்கிறதோட டைமென்ஷன் 24, 18, 17ன்னு சொல்லிட்டாங்க. 24, 18, 17ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இது வந்து நீங்கள் யோசிச்சு தான் பண்ணணும். என்னென்னா இப்போ 24 வந்து நீங்கள் லென்த்துன்னு எடுத்துக்கலாம். ஓகே, 18 வந்து நான் பிரெத்துன்னு எடுத்துக்கிறேன், 17 வந்து நான் ஹைட்டுன்னு எடுத்துக்கிறேன். இப்போது பேசிக்காக நீங்கள் லட்டுவை அரேஞ்ச் பண்ணுறீங்கன்னா லட்டுவோட டயமீட்டர் என்ன சொன்னேன் 6 சென்டிமீட்டர்னு சொன்னேன். அப்போ லட்டுவை நீங்கள் அரேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா ஆப்வியஸ்லி இங்கே 4 லட்டு அரேஞ்ச் பண்ணுவீங்க. கரெக்டாக? இந்த லட்டு இங்கே லட்டு இந்த லட்டு இந்த லட்டு எல்லாத்துக்கும் ஏன்னா 6 + 6 + 6 + 6ன்னு சொல்லும்போது 24 சென்டிமீட்டர்னு முடிஞ்சிருக்கும். ஓகே, அதுக்கப்புறமேட்டு இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த இடத்துல இங்கே ஒரு 4 லட்டு இங்கே ஒரு 4 லட்டுன்னு வைப்பீங்க. ஓகே, ஏன்னா இங்கே 18ன்னு இருக்கிறதுனால அதை வந்து நம்மளால் 3ஆக பிரிக்க முடியும் இல்லையா. ஏன்னா வந்து நம்மளால் எப்படி சொல்கிறது, இந்த ஒரு ரோ ஆகிடும், இது வந்து 6 ஆகிடும், அடுத்தது 12, அடுத்தது 18 வரைக்கும் வரும் இல்லை. நம்ம கீழே இப்படி அரேஞ்ச் பண்ணும்போது நான் சொல்கிறது புரியுதா? 3 டைமென்ஷனலாக ஜஸ்ட்டு திங்க் பண்ணுங்கள். இங்கே இதெல்லாம் விட்டுருங்க. 3 டைமென்ஷனலாக இந்த மாதிரி இவ்வளோ லட்டுஸ் இருக்குது. ஓகே, கீழே இல்லை அந்த லென்த்துலேயும் அந்த பிரெத்துலேயும். இப்போ நம்ம ஹைட்டுக்கு வைக்க போகிறோம். ஹைட்டில் என்ன பிரச்சனை, 17 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. இப்போ பேசிக்காக இதுவும் 18 சென்டிமீட்டர்னு சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம மேலே எப்படியே அரேஞ்ச் பண்ணி 4 4ன்னு அரேஞ்ச் பண்ணி 3 ரோ அரேஞ்ச் பண்ணி முடிச்சிருக்கலாம். ஆனால் 17ன்னு சொன்னனால நம்மளால் டேரெக்டாக இப்படி வைக்க முடியாது. அந்த லட்டை வந்து ஒன்றுத்துக்கு மேலே ஒன்றும் வைக்க முடியாது. நீங்கள் வந்துட்டு லட்டை வந்து இது ரெண்டுத்துக்கும் இடையில இது ரெண்டுத்துக்கும் இடையில இது ரெண்டுத்துக்கும் இடையிலன்னு வைக்கும்போது உங்களுக்கு ஒரு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். கரெக்டாக? அப்போ 18 சென்டிமீட்டராக இல்லாமல் 17 சென்டிமீட்டருக்குள்ளே உங்களால் வைக்க முடியும் இல்லையா. ஸோ அதனால் உங்களால் இப்படி வைக்க முடியாது. ஓகே, உங்களால் இப்படி தான் வைக்க முடியும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே இருக்க லட்டு இப்படி வச்சிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 லட்டுஸ் வருது. 11 அதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம், 3 இதாக வச்சுருக்கோம். லைக் 3 டைமென்ஷனலாக யோசிச்சு பாருங்கள். இதுதான் லட்டு பாக்ஸ் அப்படின்னா கீழே இருக்கிறதோட லட்டு இங்கே 4 இங்கே 4 இங்கே 4 இங்கே 4. ஓகேவா? அதுக்கப்புறம் மேலே வைக்கிற மாதிரி வரும். ஓகே, ஸோ இதே மாதிரி இதுதான் ஃபஸ்ட்டு. ஓகே, இது இங்கே எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கோ அதே மாதிரி இங்கேயும் அரேஞ்ச் ஆகும். 3 டைமென்ஷனில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கொஞ்சம் இமேஜினரியாக யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். ஃபஸ்ட்டு 24 சென்டிமீட்டர்னால நீங்கள் 4 லட்டு வச்சுட்டீங்க. ஓகேவா? இங்கே 18 சென்டிமீட்டர்னால இன்னொரு 2 ரோ எக்ஸ்ட்ராவாக வைக்கிறீங்க. ஏன்னா வந்து 6 12 18ன்னு வந்துடும்ட்டு. மேலே வந்து 17 இருக்குது. 17னா மேலே வைக்க முடியாது, அதோட சைடில் தான் வைக்க முடியும். சைடில் வைக்கும்போது முதல்ல 3 அப்புறம் தான் 4 வைக்க முடியும். அப்போ ஒரு ரோவில் பார்த்தீங்கன்னா லைக் ஒரே ஒரு இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா 11 லட்டூஸ் வைக்க முடியும். அப்போ 3 இருக்குது இதே மாதிரி. ஸோ 11 × 3ன்னு சொல்லும்போது உங்களால் 33 லட்டூஸ் அதில் வைக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு the area of the inner circle and the shaded ring are equal. இன்னர் சர்க்கிளோட ஏரியானா என்னது, இந்த ஏரியா. ஓகேவா? இந்த டயக்ராம் கொடுத்துருவாங்க. அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து R2ன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த ஷேடட் ஏரியா இருக்குல்ல, அந்த ஷேடட் ஏரியாவும் இந்த இன்னர் சர்க்கிளில் இருக்கிற ஏரியாவும் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன மாதிரி ரிலேட் ஆயிருக்கும்னு கேட்குறாங்க.
இப்போ ஏரியா ஆஃப் த இன்னர் சர்க்கிள் இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் த ஷேடட் ரிங். இன்னர் சர்க்கிளோட ஏரியான்னு என்னது பை R2 ஸ்கொயர்னு வரும். இன்னர் சர்க்கிளோட ரேடியஸ் பை R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஷேடட் ரிங்கோட ஏரியானா பை R1 ஸ்கொயர் மைனஸ் பை R2 ஸ்கொயர். பை R1 ஸ்கொயர் ஏன்னா இதனோட ஏரியா மைனஸ் இதனோட ஏரியான்னு வரும். ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்ம்னா பை R ஸ்கொயர். ஸோ பை R1 ஸ்கொயர் மைனஸ் பை R2 ஸ்கொயர்னு பண்ணும்போது இந்த R2 ஸ்கொயர் இந்த சைடு கொண்டு வந்துங்க. அப்போ பை R2 ஸ்கொயர் ப்ளஸ் பை R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பை R1 ஸ்கொயர். இதை எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா 2 பை R2 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பை R1 ஸ்கொயர். பை கேன்சல் ஆகிடும். ரெண்டு இடத்துக்கும் ரூட் எடுங்க. ரூட் 2 R2 ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் R1 ஸ்கொயர்னு வரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்கொயரும் இதுவும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிடுச்சுன்னா ரூட் 2 R2 இஸ் ஈக்குவல் டு R1ன்னு வரும். ஓகே, இப்போ R1 ஈக்குவல் டு ரூட் 2 R2 அப்படிங்கிறது தான் உங்களுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒரே ஒரு சம் மட்டும் பார்த்துட்டு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஏபி இஸ் அ டயமீட்டர் ஆஃப் த சர்க்கிள். ஒரு இந்த டயக்ராமும் கொடுத்துருவாங்க. ஏபி அப்படிங்கிறது தான் டயமீட்டர் ஆஃப் த சர்க்கிள்னு சொல்லிட்டாங்க. ஒரு கார்டு இருக்குது, சிடி அப்படிங்கிற ஒரு கார்டு இருக்குது. அது வந்துட்டு ஏபிக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. ஓகேவா, அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்செக்டிங் அட் பியில் இன்டர்செக்ட் ஆகுது. சிபிக்கு இடையில இருக்கிற அந்த ஒரு லென்த் வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. பிபிக்கு அந்த இடையில இருக்க அந்த ஒரு லென்த் வந்து 1ன்னு கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் இதை ஓன்னு வச்சுக்கலாம். அப்போ ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் தான் நமக்கு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இப்போது இந்த கார்டுன்னு கொடுத்துட்டாங்க. கார்டோட லென்த்து 2, இதுக்கும் இதுக்கு இடையில இருக்க டிஸ்டன்ஸ் 1. ஸோ டோட்டலாக நம்ம இந்த ஓபி தான் என்னன்றதை கண்டுபிடிக்கணும். சரியா, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை 1ன்னு வச்சுக்கிறேன். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரேடியஸை வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ரேடியஸ் வந்து அதுதானே நம்ம கண்டுபிடிக்கணும். அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். அப்போ இந்த வேல்யூ என்னவாக இருக்கும், எக்ஸ் மைனஸ் 1ஆக இருக்கும் இல்லையா. இது 1. அப்போ இந்த வேல்யூ வந்து எக்ஸ் மைனஸ் 1ன்னு இருக்கும். ஓகே, இந்த வேல்யூ என்னவாக இருக்கும், எக்ஸாக இருக்கும். ஏன்னா அதுவும் ரேடியஸ் தானே. இந்த சைடு 2. எவ்வளோ சிம்பிள் பாருங்களேன். நம்ம பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது, ஆனால் ரொம்ப சிம்பிள். இது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, இந்த டிஸ்டன்ஸ் வந்து இது 1ன்னு கொடுத்துட்டாங்க. டோட்டல் ரேடியஸ் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது எக்ஸு. அப்போ இது மட்டும் எக்ஸ் மைனஸ் 1 ஆகும். இது எக்ஸ், இது ஏற்கனவே 2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ பித்தாகரஸ் தியரத்தில் போட வேண்டியதுதான். இதுதான் ஹைப்போட்டெனஸ். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு வரும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் 1 ப்ளஸ் 4ன்னு வந்திருக்கும். இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகி 2x அந்த சைடு கொண்டு போயிருங்க. 2x இஸ் ஈக்குவல் டு 5, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/2, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2.5ன்னு வரும். சரியா, ஸோ இதோட ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா ப்ளீஸ் கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.